வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வால் ஹேங்கிங் கிராஃப்ட் தான் வந்து பண்ண போகிறோம். இதை வந்து நான் ஃபுல்லாகவே வந்து பர்பிள் கலர் வச்சு தான் வந்து பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்து ஒரே கலர் வச்சு வால் ஹேங்கிங் பண்ணுறது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண போகிறேன். இது வரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் வந்து பண்ணதில்லை. பேப்பர் வச்சு தான் வந்து பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கார்ட்போர்டில் 15 சென்டிமீட்டருக்கு வந்து பாக்ஸ் மாதிரி வந்து போட்டுக்கிறேன். 4 பக்கமும் 15 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி. நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேமுக்கெலாம் வந்து கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, வெளியே வந்து ஒரு இதுவும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு இதுவும் இருக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து வெளியே வந்து 15 சென்டிமீட்டரில் வந்து பாக்ஸ் மாதிரி வந்து போட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்குள்ளவே 2 சென்டிமீட்டருக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணி உள்ளேயும் வந்து ஒரு குட்டியாக வந்து பாக்ஸ் வந்து நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் நடுவில் வந்து போடுறோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துருவோம். அப்போ வந்து நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே வந்து இருக்கும். உள்ளேயும் வந்து நம்ம போட்டேன். இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் பிளாக் கலரில் கலர் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் ஒட்ட போகிறேன். நீங்கள் பெயிண்ட் கூட வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் வச்சு வந்து கவர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர் வந்து பிளாக் கலரில் இல்லைன்னா நீங்கள் அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். இதை வந்து எப்படி ஒட்டணுன்னா, பின்னாடி வந்து பைண்டிங் பண்ணுற மாதிரி பின்னாடி வந்து கொஞ்சம் பேப்பர் வந்து நம்ம மடித்து வந்து ஒட்டணும். அதுக்கு வந்து 4 பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர் வந்து விட்டுருக்கேன். இந்த சைடு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன் பார்த்திங்களா, சைடாக வந்து கட் பண்ணணும். கிராஸாக கட் பண்ணால் தான் நம்ம நோட்டுக்கெலாம் வந்து அட்டை போடுவோம் பார்த்திங்களா, அப்போ வந்து ஒரு மாதிரி சைடாக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இது வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த 4த்துலேயுமே வந்து நம்ம கம் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்க போகிறோம். ஒன்று மட்டும் நான் ஒட்டுறதை வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து கம் அப்ளை பண்ணி இது அப்படியே வந்து பின்னாடி பக்கம் வந்து நம்ம ஒட்டி வந்து விட்டுற போகிறோம். இப்போ வந்து இதே மாதிரியே 4 சைடும் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நான் 4 சைடுமே வந்து ஒட்டிட்டேன். நடுவில் வந்து பாக்ஸாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இப்போ நான் வந்து கிழிச்சு விட்றேன் பார்த்திங்களா, கத்தி வச்சு அதே மாதிரி முக்கோணமாக வந்து கிழிச்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த முக்கோணமாக கூர்மையாக இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுற போகிறோம். சேம் இதே மாதிரி தான் 4 பக்கமும் வந்து நம்ம ஒட்டி வந்து விட போகிறோம். இதே மாதிரி 4 பக்கமும் கட்டி நான் ஒட்டி வந்து விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இதுக்கு ஃப்ளவர் அதெல்லாம் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி A4 ஷீட் வந்து கலர் பேப்பரில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பர்பிள் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் 5 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் பண்ணி அந்த A4 ஷீட் வந்து ஹைட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹைட்டுக்கே வந்து நீங்கள் கட் பண்ணி வந்து எடுத்துருங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரே நேரத்தில் 2 இதுவும் மாதிரி வந்து செய்ய போகிறோம். இது எப்படி வந்து செய்ய போகிறோன்னா, ஒரு பூ வந்து கீழே தொங்குற மாதிரி வந்து பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ண பேப்பரை இந்த மாதிரி வந்து 2ஆக வந்து மடிச்சுக்கோங்க. நான் மடிக்கிறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி மடிச்சுட்டு இது எந்த அளவுக்கு குட்டியாக மடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 4ஆக வந்து மடிச்சுக்கோங்க. இப்படி ஓப்பனாக இருக்குல்ல, அந்த பக்கம் வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி க்ளோஸாக இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து அடியில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணணும். ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது. அடிக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுறேன் பார்த்திங்களா, கொஞ்சம் ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா இனிமேல் வந்து பார்க்க வந்து நல்லாயிருக்கும். நான் கட் பண்ணுற மாதிரி பார்த்து அப்படி கட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 2 பூவாக வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா இந்த மாதிரி நடு சென்டரில் இந்த மாதிரி கோடாக வந்து இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நடு சென்டராக பார்த்து அது 2ஆக வந்து எடுத்துக்க போகிறேன். நான் குட்டியாக தான் வந்து பண்ண போகிறேன், ஆல்ரெடி பெருசாக வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு பூ கட்டுற நூல் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நீளமாக வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த பேப்பரில் ஒட்டி அதுக்கப்புறமா அந்த பேப்பரை சுற்ற போகிறோம். நம்ம கட் பண்ணது வந்து மேல் பக்கமாக இருக்கணும், அந்த கட் பண்ணத பார்ட் வந்து கீழ் பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி எட்ஜிலே வந்து கம் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் 2ஆக வந்து நூலை அடிச்சுக்கிறேன். இப்போ இதை அப்படியே வந்து நம்ம ரோல் வந்து பண்ண போகிறோம். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக குட்டியாக வந்து ரோல் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து ரோல் பண்ணிடலாம். பூவும் வந்து நல்லா வரும். உங்களுக்கு வந்து பெரிய பூவாக பண்ணும்போது இந்த மாதிரி 2ஆக வந்து கட் பண்ணாதீங்க. அப்படியே ஃபுல்லாகவே வந்து சுற்றினீங்கன்னா அழகாக வந்து பூ வந்து ரெடி ஆகிடும். நான் இந்த மாதிரி சுற்றிட்டு இங்கே லாஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து கம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்படியே வந்து நம்ம ஒட்டி வந்து விட்டுற போகிறோம். இதை அப்படியே வந்து ஒட்டிட்டேன்னா அழகாக வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதே மாதிரி அந்த பேப்பரையும் நான் வந்து செஞ்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய பூவாக வந்து தெரியும். இப்போ வந்து இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த பூவையும் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். நான் மறந்துட்டேன் 2வது பூவையும் பண்ணி காமிச்சதே. சேம் அதே மாதிரி தான் நான் வந்து இதையும் வந்து சுற்றிருக்கேன். இதே மாதிரி அந்த எட்ஜிலேருந்து வச்சுட்டு இந்த மாதிரி பூ மாதிரி வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதை அப்படியே ஒட்டி விட்டுட்டா அது ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும். உங்களுக்கு வந்து என்ன கலர் வந்து பிடிக்கும்னு வந்து எனக்கு சொல்லுங்கள். அந்த கலரில் வேணால் நம்ம எதனா ஸ்பெஷலாக வந்து கிராஃப்ட் வந்து பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஊசி வந்து எடுத்திருக்கேன். நம்ம நூல் விட்டோம்ல அதை வந்து கவுத்துட்டு முடிச்சுலாம் வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி தர்மாக்கோல் பால்ஸ் வந்து நான் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இது மேலே வராமல் இருக்க ஒரு நாட்டுமே வந்து போட்டுக்கோங்க. இந்த முடிச்ச போகிறதும் வந்து ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அது மேலேயும் வராது, ஒரு சேஃப்டிக்கு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இதுவே வந்து பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாட் போடணும், அது ஒரு இடத்துல வந்து நிற்காது. இது வந்து தர்மக்கோல் பால்ஸ் தான், நீங்கள் வந்து நாட் போடுற வேண்டாம். நான் வந்து உங்களுக்கு நாட் வந்து போட்டு காமிச்சேன். சப்போஸ் நீங்கள் வந்து பீட்ஸில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி, அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் குட்டியாக வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கும் மேலேயும் வந்து நாட் போடுறேன். மேலே வந்து நாட் போட வேணாம், நான் வந்து உங்களுக்கு பீட்ஸுக்காக வந்து போட்டு காமிச்சேன். கீழே மட்டும் நாட் போட்டாவே போதும் இந்த மாதிரி தர்மாக்கோல் பால்ஸுக்கு. இதுவே வந்து அந்த பீட்ஸ்னால் கொஞ்சம் அங்கே இங்கேயும் அது வந்து போயிட்டு வரல, அதனால் அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கும் வந்து மேலேயும் வந்து நான் நாட் வந்து போட்டுட்டேன். ஒரு 4 தர்மாக்கோல் பால்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னது, இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பீட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். என்கிட்ட பீட்ஸ் வந்து இல்லை, அதனால் நான் இதையே வந்து பீட்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதே மாதிரி நான் கொஞ்சம் வந்து பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 7 கிட்ட நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இது 5 வந்து ஒட்டினாவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் 7 கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கலாம், இது நல்லா இருந்துச்சு அதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இதே கலர் பேப்பரில் 6 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 சென்டிமீட்டர் வந்து பேப்பர் கட் பண்ணி ஒரு ஃப்ளவர் வந்து நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு அதை 2 வந்து முக்கோணம் மாதிரி மடித்து அது இன்னொரு முக்கோணம், அது இன்னொரு முக்கோணம், 3 வாட்டி வந்து மடிக்கணும். மடிச்சுட்டு பென்சில் வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி இதை ஃப்ளவராக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்கெட்சை வந்து கோடாக வந்து போட போகிறோம். ஃப்ளவருக்கு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ண போகிறோம். சேம் கலரில் பண்ணுங்கள், கொஞ்சம் டார்க்காக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக வந்து இருக்கும். இந்த மாதிரி மொத்தம் நமக்கு 6 பூ வந்து தேவைப்படும். நான் 5 வந்து செஞ்சு வச்சுட்டேன். இப்போ இந்த வந்து 1 பண்ணிட்டோன்னா நம்ம 6 பூ வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு நடுவில் வந்து நம்ம தர்மாக்கோல் பால்ஸ் வந்து நம்ம ஒட்டி விட போகிறோம். அந்த பூவோட இதழெல்லாம் வந்து நல்லா தெரியறதுக்கு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து பண்ணி விட்டிங்கன்னா அழகாக இதழ் வந்து தெரியும். நடுவில் வந்து ஒரு தர்மாக்கோல் பால்ஸ் வந்து நம்ம ஒட்டி வந்து விட்டுறலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குட்டி பாலாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்டி வந்து விட்டுட்டேன். இதே மாதிரி மொத்தம் 6 வந்து நமக்கு வந்து தேவைப்படும். இந்த 6 பூவையும் வந்து எடுத்து இப்போ நம்ம இதில் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த டெக்கரேட் பண்ண இந்த ஃப்ளவர்லாம் ஒட்டிட்டு ஒட்டும் போது உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ரவுண்டுமே வந்து கட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நீளமாக வந்து கொஞ்சம் ஒரு 10-15 பேப்பர் வந்து நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி நீளமாக வந்து பேப்பர் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம அந்த ஃப்ரேமில் நடு சென்டரில் வந்து ஒட்ட போகிறோம், அதுக்கு தான். ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நீளமாக இருக்குல்ல, இதை வந்து நான் ஒட்டி வந்து விட்டுக்கிறேன். நான் எப்படி ஒட்டுறேன்னா இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜுக்கு நீளமாக நான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து காமிச்சிருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கு தான் வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு லுக்கு வந்து கொடுக்கும். இதில் நடுவில் கூட நீங்கள் ஸ்டோன் ஒட்டுறதுன்னா ஒட்டலாம். நான் வந்து அந்த மாதிரி ஸ்டோன் வந்து ஒட்டலை. இப்போ வந்து இந்த சைடு ஒட்டுறேன் பார்த்திங்களா, இதே மாதிரியே நீங்கள் இந்த ஆப்போசிட் சைடும் வந்து ஒட்டிக்கோங்க. இதை மாதிரி பொறுமையாக பார்த்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். லாஸ்ட்டாக எட்ஜ் வரைக்கும் ஒட்டினீங்கன்னா இன்னுமே வந்து நல்லா தெரியும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பர்லாம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து விட்டுறலாம். இல்லைனா வந்து முன்னாடி வந்து அசிங்கமாக வந்து தெரியும். அதனால் நான் பின்னாடி இருக்கிற பேப்பர்லாம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த நீளமாக பூ, அதை தான் வந்து ஒட்ட போகிறேன். எப்படின்னா ஒன்று வந்து நீளமாக இருக்கிற மாதிரி அதுக்கும் சின்னது, அதுக்கும் சின்னது, அதுக்கும் சின்னது, அந்த மாதிரி தான் நான் வந்து ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு கம்மு போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர் வந்து ஒட்டி விட்டுறேன். அப்போ தான் வந்து பார்க்க வந்து அழகாக வந்து இருக்கும். இதே மாதிரியே நான் அது ஃபுல்லாக அந்த எட்ஜு வரைக்கும் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த பக்கம் 3, நடு சென்டரில் 1, இந்த பக்கம் 3, அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து 3, அந்த மாதிரி. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் ஒட்டலாம். நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் வந்து ஒட்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா நீளமாகவும், அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்கிற மாதிரி தான் வந்து ஒட்டணும். அப்போ தான் வந்து பின்னாடி திருப்பும் போது உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போயே வந்து வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு அந்த நூலை வந்து ஒட்டி விட்டுருங்க. நான் எப்பவும் போல் இந்த வட்டியும் வந்து மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பூ ரெடி பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அந்த பூவெலாம் வந்து ஒட்டிக்கலாம். நடு சென்டரில் 1, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, மேலே 1, அந்த மாதிரி வந்து ஒட்டு போகிறோம். பார்க்கவே வந்து அழகாக இருக்கும். இந்த வால் ஹேங்கிங் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அழகாக நீட்டாக இருந்துச்சு. ஒரே கலரில் இந்த பர்பிளுக்கும் இந்த ஒயிட்டுக்கும் வந்து
ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. இது ப்ளூன்னு சொல்கிறதா இல்லை பர்பிளே கொஞ்சம் லைட் கலர் வந்து நினைக்கிறேன், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பின்னாடி வந்து நம்ம எப்பவும் போல் அந்த வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு நூல் வந்து ஒட்டி விட்டுறலாம். நானும் நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணிடணும், ஆனால் நான் மறந்து போயிடுறேன். அதையும் வந்து நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அதுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்க ஒட்டிட்டு குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் நான் வந்து ஒட்டி விட போகிறேன். ஃபஸ்ட்டே வந்து வச்சு பார்த்துக்கிட்டேன் எப்படி ஒழுங்காக வருதானே. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 கிட்ட வந்து ஒட்டினேன். கொஞ்சம் நீட்டாக அழகாக வந்து இருந்துச்சு. இதே மாதிரி அந்த சைடு வந்து ஒட்டிக்கலாம். பேப்பர் வந்து நீங்கள் ரொம்ப குட்டியாக ஒட்டினா வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து பெருசாக ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து தெரியும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து ஒட்டியாச்சு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதை வந்து நான் ஹேங் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த வால் ஹேங்கிங் எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.